இப்போ எவ்வளோ காலமாக சொல்கிறாரு சுற்றுப்பயணம், ஏப்ரல்னு நாங்கள், மேன்னு நாங்கள், ஜூன் நாங்கள், இந்த ஜூலை வரப்போகுது. இவர் சுற்றுப்பயணம் வந்தால் மக்கள் அப்படி பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் அரிக்கல் லைட்டை கையில் வச்சுக்கிட்டு பட்டாசு தப்பு கொம்புகளோட காத்திருந்த மாதிரி காத்திருக்க போகிறாங்களா? இவர் மக்களை ஈர்க்கிற சக்தி இவருக்கு இருக்கா? அல்லது மக்களை மயக்குகிற பேச்சாற்றல் இருக்கா? அல்லது மக்களை வசீகரிக்கிற அரவணைப்பு குணம் இருக்கா? எல்லா போலையும் விரட்டி விட்டு கட்சியை 3 நாளாக உடச்சி விட்டு நீ சுற்றுப்பயணம் வந்தால் உன்னை எவன் வரவே இருப்பான்? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. ஒரு ஒன்றா இருந்த கட்சியை 4 உடைச்சு விட்டு சரி கூட்டணியாவது உண்டு ஏதாவது கட்சி இருக்கா? இருந்த ஒரு கூட்டணி கட்சி தேமுதிக. அந்த அம்மாவும் எங்கள் எம்பி சீட்டு தரணும்னு சொல்லி இருந்தாலும் ஏமாற்றி விட்டாருங்க. அவர் எழுதி கொடுத்ததை நான் காட்டினா அசிங்கமாக போயிருங்கங்குது. ஒரு தலைவன் எவ்வளவு நம்பகத்தன்மை இல்லாத தலைவன்றதுக்கு எடப்பாடியுடைய சாட்சி இல்லவா? போன தேர்தலுக்கு சீட்டு தரேன்னு சொல்லிவிட்டு அடுத்த தேர்தலுக்கு பார்க்கலாம்னா எப்படி ஒப்பந்தம் போட்டது? போன தேர்தலுக்கு, இந்த தேர்தலோட கூட்டணி வைக்கிறோம், இது வர்ற மாநிலங்களவையில் எனக்கு ஒரு சீட்டு, அப்படி தானே? அப்போ நாக்கு தவறுகிறார், வாக்கு தவறுகிறார் அல்லவா? அப்போ இருந்த தேமுதிகவும் வெளியே போய்கிச்சு, வருமென்று எதிர்பார்த்த பாமக உடஞ்சிக்கிச்சு. வேற என்ன இருக்குங்க?